கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். உபவாச நாட்களிலே இரவு நேரத்திலே எந்தெந்த காரியத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை இரவு நேரத்திலே நாம் தியானிக்கிறோம். 66ஆம் சங்கீதம் 17 முதல் 20 ஆகிய வசனங்களிலே, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியில எல்லாருக்குமே ஆன்சர் இருக்கும். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். இப்ப நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க எனக்கு தெரியாதுப்பா, தேவனுக்கு தெரியும்ல. நீங்க இருக்கிற இடத்துல யாரை நோக்கி கூப்பிடுவீங்க? செல்போன் எடுத்து மனுஷனை கூப்பிட்டு பார்ப்பீங்க. 24 மணி நேரமும் மனுஷன்ட்டு பேச முடியும்? பேச முடியாது. லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம தேவன்ட்டே பேசுவோம். மனுஷன்ட்ட போய் சொன்னா அவங்க நம்மளை தப்பா நினைக்கிறாங்க. கடைசி நம்ம எங்க போய் நிற்போம்? தேவன்ட்டே போயிடுவோம். ஆனா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க? மனுஷனே வெறுத்துருவாங்க. தேவனோட சமூகத்துல போய் முதல்ல சொல்வோம். ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, உடனே எங்க ஓடுவாங்க? ஹாஸ்பிட்டல் ஓடுவாங்க. ஆனா சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இன்னைக்கு நம்ம வாயினாலே தேவனை கூப்பிடணும். அது முதல் பாயிண்ட். இரண்டாவது, என் நாவினால் அவர் புகழப்பட்டார். நம்ம நாவினாலே தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும். துதிக்கும் போது தடைகள் விலகிரும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்துடும். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒருவேளை சில குடும்பத்திலே ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே ஒரு அக்கிரம சிந்தை. சிந்தை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடனே தலையில கை வச்சு காமிப்பாங்க. ஆனா இந்த வசனத்துல போட்டிருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை. அப்ப இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அக்கிரம சிந்தை. இந்த அக்கிரம சிந்தை இருந்தால் என் ஜெபத்துக்கு பதில் கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் ஜெபத்துக்கு எப்ப பதில் வராம இருக்கு? எந்த ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரலை? அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இருதயத்துக்குள்ளே அக்கிரம சிந்தை, இருதயத்துக்குள்ளே ஒரு பாவமான சிந்தை. அந்த பாவமான சிந்தையில தான் நிறைய மெசேஜே இருக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் விளக்கமா பேசினாதான் மக்களுக்கு புரியும். என் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் இருக்கும்போது எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். என் இருதயம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும். இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். இருதயம் உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனை தேடணும். இன்னைக்கு இந்த முழு சிந்தை எங்க போயிருது அப்படின்னா, உலகத்துக்குள்ள போய் எட்டி பார்த்து, பாவத்துக்குள்ள போய் சிக்கி, அதுக்கப்புறம் பார்த்தா அக்கிரம சிந்தையா மாறிடுது. ஒரு மனுஷன் முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு
தேவனை துதிக்கணும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம்? உலகத்துக்குள்ள போகும்போது அந்த முழு சிந்தைன்னு இருக்குல்ல, அந்த முழு சிந்தை இப்ப எங்க போயிட்டு அப்படின்னா உலகத்தை திரும்பி பார்க்க. உலகத்துல பார்த்ததெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போகும்போது சிந்தை அக்கிரம சிந்தையா மாறிடுது. ஆவியானவர் எச்சரிப்பு கொடுப்பார். இந்த பாவம் பண்ணாத, தப்பா யோசிக்காத, தப்பா சிந்திக்காத, தப்பா நினைக்காத. ஆவியானவர் நமக்கு பல முறை எச்சரிப்பு கொடுப்பார். ஆனா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்க சிந்தையை அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு அக்கிரம சிந்தையா மாறிடும். இருதய அக்கிரம சிந்தையா மாறிட்டு அப்படின்னா வசனம் அழகா போட்டிருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அதை நம்மளே கொஞ்சம் யோசித்து கொள்ளலாம். ஏன்னா அதை வச்சுதான் எல்லா ப்ரோரும் ஸ்டார்ட் ஆகும். அதனால இருதயத்துக்குள்ள அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா நான் முதல்ல மனம் திரும்பினேன். என் இருதயத்துல ஒரு அக்கிரம சிந்தை இருக்குப்பா, அதை மன்னிச்சிருங்கப்பா. என் இருதயம் சுத்திகரிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. என் இருதயத்துல நீங்க தங்கணும்ப்பா, என் இருதயத்துல நீங்க வாங்கப்பா. என் இருதயத்துக்குள்ள கேடான காரியம் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, பொல்லாத காரியம் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. என் இருதயத்தினுடைய நினைவு சுத்திகரிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. என் இருதயத்துல நீங்க வாங்கப்பா, என் இருதயத்துல நீங்க வாங்கப்பா, என் இருதயத்துல நீங்க வாங்கப்பா. தேவனுடைய சமூகத்துல நம்ம உண்மையா கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசித்து பார்க்கணும்? எந்த இடத்துல நின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஐயா நான் ஜெபிக்க போறேன், நான் முழங்கால் போட்டேன், நான் கண்ணை மூடிட்டேன், அதெல்லாம் ஓகே. நைட்டு படுத்து தூங்க போறேன், காலையில ஜெபிக்க போறேன், பகல்ல ஜெபிக்க போறேன், நடுராத்திரி ஜெபிக்க போறேன், எந்த நேரம்னாலும் ஓகே. அதுல கம்ப்ளைண்ட் கிடையாது. ஜெபிக்கும் போது என் இருதயத்துக்குள்ளே ஒரு அக்கிரம சிந்தை இருக்கா? ஒரு பாவமான காரியத்தை நான் யோசித்துட்டு இருக்கிறேன்னா, ஐயோ அது எனக்கு வேண்டாம், அது பாவம், அது அக்கிரமம், இந்த சிந்தை எனக்கு வேண்டாம்ப்பா, என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. நான் உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா. என் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம். அப்படி தாழ்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி இவ்வளவு போதும். ஏன்னா உங்க இருதயம் தேவனோட கனெக்டிங் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க அப்பாட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்கல்ல. அதனால உங்க சிந்தை, உங்க இருதயம், உங்க ஹார்ட், அதுல தேவையில்லாத குப்பையை கொண்டு உள்ள வச்சிடக்கூடாது. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. உபவாச நாட்களிலே எங்க இருதயத்துக்குள்ளே எந்தெந்த காரியத்திலே நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம், தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லா எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. அக்கிரம சிந்தை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்க பிள்ளையா நாங்க வாழணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அதை எல்லாமே எடுத்து போட்டுருங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலையடைங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலையடைங்க. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய பாதபிள்ளை தனித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. வேதத்தை தியானிக்கக்கூடிய கிருபை தாங்க. நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் கெட்ட சொப்பனம், தேவையில்லை எண்ணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், சரீரத்தில் பலவீனம், படுத்த படுக்கையில் வியாதியோடு பலவிதமான பிரச்சனையோடு எந்தெந்த குடும்பத்தில் போராடி ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க.
இரவு நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். எந்த வீட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு இறங்கி வரணும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் சமாதானம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தா மட்டும்தான் சமாதானம். உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசிரியங்க. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்கப்பா, எக்ஸாம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. கர்த்தர் ஏற்ற மணவாளனை ஏற்ற மணவாட்டியை கொண்டு வாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில, ஐசியூவால் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க, குணமாக்கி தாங்க. பரிபூர்ணமான சுகம் வேணும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் வேணும், பரிபூர்ணமான விடுதலை வேணும். ஜீவனை கட்டளையிடுங்க. உம்முடைய தலைமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் லெந்து காலத்துல உபவாச நாட்களிலே தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ, அவங்க எந்த காரியத்துக்கு உபவாசத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். நைட் நேரத்திலே அப்போ அவங்க பிள்ளையோட வாழ்க்கையில எந்த காரியத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ, கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அது எல்லாம் மாற்றித்தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா, அவங்க இருக்கிற பகுதியில் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா வம்சத்தையும் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, கடன் பிரச்சனை இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களில் கர்த்தரை தேடணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. எந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்கிறாங்களோ, பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை தாங்க. குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்படணும், தேவனை தேடணும், விசேஷமா ஆலயத்துல நாட்டப்படணும், ஆலயத்துக்கு போகணும். கர்த்தர் கிருபை தாங்க. நைட் நேரத்துல செல்போன்ல யாரும் அடிமையா இருக்க, கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள மாறணும். தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்துகிற குடும்பங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், என்ன பாவம், என்ன அக்கிரமம், என்ன மீறுதல் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், எந்த காரியமா இருந்தாலும் மன்னிங்க. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. துன்மார்க்கமான காரியம் எதெல்லாம் இருக்கோ கர்த்தர் மன்னிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, பரிசுத்தப்படுத்தி, ரட்சித்து, மீட்டெடுத்து, பரிசுத்தப்படுத்தி, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல அப்பா உங்க பிள்ளைகளுடைய பேர் எழுதப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலை வேளையில துதிக்கிற துதியோட எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களில் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.